வணக்கம். இது நம்ம இப்போ ஒரு மாதத்தில் நம்ம அனுசரிக்கக்கூடிய விரத தினங்களை பற்றி பார்க்க ஆரம்பித்தோம். அதில் ஒரே ஒரு வீடியோ தான் போட்டிருக்கேன், ஏகாதசி பற்றி. அதுக்கப்புறம் ஒரு 3 நாள் இதாகிடுச்சு. இன்னைக்கு அந்த ஏகாதசி அந்த விரதம் முடித்த மறுநாள் துவாதசி அப்படிங்கிற ஒரு நாள். அந்த துவாதசி அன்னைக்கு காலையில் முதல் நாள் ஏகாதசி விரதம் இருந்தவங்க அந்த துவாதசி அன்னைக்கு காலையில் அந்த விரதத்தை நிறைவு செய்வாங்க. இதுக்கப்புறம் மறுநாள் வர்றது திரையோதசி. இந்த திரையோதசி அமாவாசைக்கு மறுநாள்ல இருந்து ஆரம்பித்து 13வது நாள், அதுதான் திரையோதசி. இந்த தினத்தில் நாம் விரதம் இருக்கிறது சிவபெருமானுக்காக. சிவபெருமானை நினைத்து நமக்காக விரதம் இருக்கிறோம். இந்த விரதம் எப்படி வந்ததுன்னு கேட்டீங்க. விரதம் இருக்கிறது எப்படி ஆரம்பிச்சிச்சுன்னா, பார்க்கடலை அமிர்தத்தை வேண்டி தேவர்களும் அசுரர்களும் கடையிறாங்க. அப்போ பார்க்கடல்லேருந்து வேறு எதுவுமே வர்றதுக்கு முன்னாடி ஆலகால விஷம் வருது. அந்த ஆலகால விஷமானது இது பத்தாதுன்னு சொல்லி அந்த இறுக்கத்தில் வாசுகி பாம்பை தான் கயிறாக கட்டியிருக்காங்க இல்லையா, அந்த வாசுகி பாம்பும் விஷத்தை கக்குது. எல்லாம் சேர்ந்து தேவர்களை துரத்த ஆரம்பிக்குது இந்த விஷமானது. அப்போ அவங்க கையிலேயே சுற்றி ஓடுறாங்க, கைலாய மலையை சுற்றி ஓடுறாங்க. ஆனால் அது எப்படி ஒரு ஆபத்துலேருந்து தப்பிக்கிறதுக்காக ஓடும்போது அவங்க இந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் இப்படி இப்படி அப்படி குறுக்கு நெடுக்குமா சுற்றுறாங்க. இந்த முறையைத்தான் பிரதோஷ காலத்தில் சில ஆலயங்கள்ல இல்லை, சிவாலயங்களில் அந்த சுற்றி வர்ற முறையாக அனுசரிக்கிறாங்க. இப்படி போய் இடமிருந்து வளமாக சுற்றிடாம இப்படி போய் சண்டிகேஸ்வரரை தரிசித்து அப்புறம் இப்படி அந்த தீர்த்த தொட்டி வரைக்கும் போயிட்டு அப்படியே ரிட்டர்ன் வர்றது. இந்த மாதிரி ஒரு 3 தடவை சுற்றுவாங்க. இது பிரதோஷத்துக்கு கோவிலுக்கு போய் இறைவனுடைய அபிஷேகம் இதெல்லாத்தையும் பார்த்துட்டு ஆலயத்தை சுற்றி அவரை நமஸ்கரிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு வர்றது. வீட்டுக்கு அன்றைக்கு இரவே விரதம் முடிப்பாங்க. விரதம் இருக்கிறவங்க அந்த பிரதோஷத்தன்னைக்கு திரையோதசி ஆரம்பிக்கிற அந்த காலையில் பிரதோஷத்தன்னைக்கு காலையிலேயே குளிச்சுட்டு, எந்த ஒரு விரதமானாலும் சூரிய உதயமாகிறதுக்கு முன்னாடி குளிக்கணும். குளிச்சுட்டு அவங்க எப்படி விரதம் இருக்காங்கங்கிறது அவங்களுடைய உடல் தகுதியை பொறுத்தது. நல்லா இருக்கிறவங்க, எனக்கு திடகாத்திரமாக ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இருக்கிறேன். திடகாத்திரமாக இருந்தாலும் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாக்கா நம்ம அதை எப்படி அந்த விரதத்தை அனுசரிக்க முடியுமோ அது மாதிரி முடிக்கலாம், அனுசரிக்கலாம். ஒரு நீர் ஆகாரங்கள், கஞ்சி அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். இல்லைன்னா காலையிலேருந்து தண்ணி கூட குடிக்காமல் இருந்து மன உறுதி வேணும். உடல் திடகாத்திரம் இருந்தால் மட்டும் போதாது, மன உறுதி வேணும். அப்படி விரதம் இருந்து காலையில் மதியம் அப்புறம் மாலை பொழுது இது வரைக்கும் எதுவுமே சாப்பிடாம இருந்து தான் கோவிலுக்கு போய் அபிஷேக அலங்காரங்கள் எல்லாம் பார்த்துட்டு திரும்ப இரவுல பால் பழம் மட்டுமே சாப்பிட்டு படுக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இது அமாவாசைக்கு அடுத்த நாள்லேருந்து கணக்கு பண்ணி 13வது நாள் இந்த பிரதோஷ விரதம். இது சுக்லபட்ச பிரதோஷம். அப்புறம் கிருஷ்ணபட்ச பிரதோஷங்கிறது பௌர்ணமிக்கு அடுத்த நாள்லேருந்து கணக்கு பண்ணி வர்றது. இதுதான் பிரதோஷம். இந்த பிரதோஷத்தில் அந்த அமிர்தம் வருது. அதுக்காக தப்பிக்கிறதுக்காக தேவர்கள்லாம் ஓடுறாங்க.
இதை அறிந்து சிவபெருமான் வந்து சுந்தரரை அனுப்பி, சுந்தரர் வந்து நாயன்மாரா இருந்து இறைவனடி சேர்ந்த பிறகு, முக்தி அடைஞ்ச பிறகு அது அவரை அனுப்பி அந்த விஷத்தை கொண்டு வர சொல்றாரு எம்பெருமான். சுந்தரர் வந்து அந்த விஷத்தை சிறிய உருண்டையா உருட்டி கொண்டு வர்றாரு. அதை இறைவன் வாங்கி தன்னுடைய திருவாயில உண்கிறார். அப்போ பார்வதி தேவி சட்டுன்னு சுதாரிச்சுக்கிறாங்க. இது அவருடைய உடல் முழுத பரவிச்சுன்னா அப்புறம் உயிர்களுக்கு எல்லாமே கேடுன்னு சொல்லி டக்குன்னு இந்த இடத்த அப்படி அந்த விஷமானது உள்ள போகாம இப்படி செய்துடுறாங்க. அப்போ இவருடைய கண்டமானது, அதாவது கழுத்து பகுதியானது நீளமாயிருது. அதனால திருநீலகண்டன் அப்படிங்கிற ஒரு நாமமும் அவருக்கு. இப்படி வந்து இந்த உயிர்களுக்கெல்லாம் இடையூறு ஏற்படாம காப்பாற்றின அந்த காலம், அந்த நேரம், அது சூரியன் உதயமாகிற நாழிகை, அஸ்தமனமாகிற நாழிகைன்னு கணக்கு சொல்லுவாங்க. நம்ம வந்து மாலை 4:30 இருந்து 6 வரைக்கும் வச்சுக்கலாம் அந்த பிரதோஷத்தன்னைக்கு. அப்போதான் அங்கே அபிஷேகம் நடக்கும் கோவில். இப்படி இறைவன் நம்மளை காத்து அருள் செய்த தினம் அந்த பிரதோஷ தினம். இதனால அன்னைக்கு நாம விரதம் இருந்து இறைவனை கோவிலுக்கு போய் வழிபட்டு வர்றது சேமம், உத்தமம். இதுல நான் சொல்ல தவறின விஷயங்களும் இருக்கலாம். இனி வந்து நாம வந்து நாளைக்கு இன்னொரு விரதம் தினத்தை பற்றி பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து நாளைய பதிவையும் பாருங்கள். இந்த பதிவை பார்த்ததுக்கு உங்களுக்கு நன்றியும் வணக்கம்.